வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக எல்லாருமே ஆளுநரை பார்த்து தவேகாவுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக புகார் கொடுக்கிறாங்க. ஒரே நேரத்துல பல முனைகளில் இருந்து தாக்குதல் வருவது போல தெரியுது. நேற்று தான் உங்ககிட்ட கேட்டேன். வரிசையாக எல்லாரையும் போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே தவேக அரசு, அவங்க எல்லாம் திமுக அதிமுக தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க கிட்ட. இன்னைக்கு தலைகீழா மாத்தி கேட்கிறேன். ஒரே நேரத்துல தவேகாவை எல்லாரும் சேர்ந்து இப்படி தாக்குறாங்களே, இந்த அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு பேசியவங்க எல்லாருமே கூட இப்ப புகார் சொல்ற நிலைக்கு வந்துட்டாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது அவங்க தாக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியுது. முதல்ல நேற்று வந்து கேட்டீங்க, தாக்கு பிடிப்பாங்களா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இப்படி மாறி மாறி இவர் வந்து அரெஸ்ட் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு இவங்க தாக்கு பிடிக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப நமக்கு கிளீனா வந்து தெரியுது. நம்பர் 1. நம்பர் 2, சில சமயங்களில் நான் உட்பட அவசரப்பட்டு தாவேகா மூலம் குற்றச்சாட்டு சொல்லிடுறோமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நேற்று வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணதை உடனடியாக அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு? ஒரு பார்ட்டி ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருக்கும்போதோ ஏதோ ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கும்போதோன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க போலீஸு. அந்த நோட்டீஸுக்கு அவர் வந்து பதில் சொல்ற விதமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தார். ஜாமீன் கொடுத்ததே ஹைகோர்ட், அந்த ஸ்டேஜ் ஹைகோர்ட்டும் செஷன்ஸ் கோர்ட்டும் அந்த பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த நோட்டீஸுக்கு இவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ காவல்துறை வந்து முதல்ல நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அதனால சில சமயங்களில் விவரங்கள் தெரியாதவங்க இருக்கும்பொழுது மரபுகள் மீறப்படுகின்றனங்கிற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வந்துடுது. இந்த இவங்க 2 பேரை வந்து இவர் வந்து கேபினெட் மீட்டிங்ல எல்லாம் வச்சுக்கிறாருன்னு சொல்லி மாறி மாறி குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது எதனால இந்த குற்றச்சாட்டுகள் மேல நம்ம நம்ப வேண்டியிருக்குன்னா, தாவேகா மௌனம் காக்குது. தே ஷுட் கிளாரிஃபை தேர் பொசிஷன். இல்லை அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கோம். கேபினெட் மீட்டிங்ல யாரெல்லாம் போகலாம்னா, எந்த துறை சம்பந்தப்பட்ட வினாக்கள் அல்லது டிஸ்கஷன் இருக்கோ அந்த துறை சம்பந்தப்பட்ட செயலாளர், அவர் செயலாளரும் தனக்கு உதவியை வந்து இணை செயலாளரையோ கூடுதல் செயலாளரையோ கூட்டு போவார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நாங்கள் அப்படி தான் போயிருக்கோம். அது மாதிரி போவாங்க. இவர் வந்து கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட்டாக உட்காந்துருப்பார் சீஃப் செக்ரட்டரி. ஏன்னா சீஃப் செக்ரட்டரி வந்து எல்லா துறைக்கும் அவர் பொறுப்பானவர் அப்படிங்கிறனால அவர் உட்காந்துருப்பார். சில சமயம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் வந்து பேசும்போது காவல்துறை அதிகாரிகளையும் கூட்டு போவாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு தனி துறை கிடையாது, அவங்க ஒரு டைரக்டரேட் தான். ஆனால் விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களை கூட்டு போகிறது வந்து வழக்கம் உண்டு. இவங்க 2 பேருக்கும் மினிஸ்ட்ரியல் இது கொடுத்துருக்காங்களா? எம்ஓஎஸ் ரேங்க் அல்லது கேபினெட் மினிஸ்ட்ரி கொடுக்கல சார். மினிஸ்ட்ரி கொடுக்கல. மினிஸ்டர் ரேங்க் கொடுக்க முடியும், எதுவுமே கொடுக்காம மினிஸ்டர் ரேங்க் வந்து கொடுக்க முடியும். இப்போ உதாரணமா கேபினெட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து எம்ஓஎஸ் ரேங்க் உண்டு. இங்க வந்து அவருடைய இது வந்து ரேங்க் வந்து கேபினெட் செக்ரட்டரிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எம்ஓஎஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த ரேங்க் வந்து அவருக்கு உண்டு. அது மாதிரி ரேங்க் கொடுத்து அந்த துறை இவங்களுக்கு எந்த விஷயத்துக்காக ரேங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா இவங்களையும் கூப்பிட்டா என்னால புரிஞ்சுக்க முடியும். இல்ல அதுல லாஜிக் இடிக்குது இல்ல சார்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். லாஜிக் இடிக்குது. எதிர்கட்சி தலைவருக்கும் தான் மினிஸ்டர் அந்தஸ்து கொடுக்கறாங்க. அமைச்சரவை கூட்டத்துல அவரை கூப்பிட்டு அந்த ரேங்க்ல இருக்காருன்னு அவரையும் கூப்பிட்டுருவாங்களா என்ன? இல்ல லாஜிக் இடிக்கல. அதாவது இவங்க வந்து மினிஸ்டர் ஸ்டேட் அல்லது எம்ஓஎஸ் ஸ்டேட் கொடுக்கும்போது அது வந்து சில குறிப்பிட்ட துறைகளை பார்க்கறதுக்காக. இப்போ உதாரணமா ஒரு சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருக்காரு. அவருக்கு வந்து நம்ம வந்து மானிட்டரிங் செல்ல வந்து போடுறாங்க சிஎம் உடைய ஆஃபீஸில். மானிட்டரிங் செல்லில் போடும்போது அவருக்கு வந்து இந்த மானிட்டரிங் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் அவர் வந்து அவருக்கு துறை தனிப்பட்ட துறை கொடுக்கப்படலைன்னா கூட அங்கே போய் அட்டன் பண்ண முடியும். கேபினட் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியும். இப்போ அதான் நான் கேட்குறேன், இவங்களுக்கு அப்படி ஏதாவது ரேங்க் கொடுத்து இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக ரேங்க் கொடுத்து அந்த குறிப்பிட்ட விஷயம் கேபினெட்டில் டிஸ்கஸ் பண்ணப்படுதுன்னா இவர்கள் பார்வையாளர்களாக அழைக்கப்பட முடியும். ஆனா இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவங்களுக்கு முதல்ல அந்த ரேங்க் கொடுத்துருக்காங்களா அதே நமக்கு தெரியாது. கொடுத்தா எது கொடுத்துருக்காங்க அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் இல்லாத போது அவங்களை கேபினெட் மீட்டிங் கூப்பிடுறது தவறுதான். கேபினெட் மீட்டிங் பத்தி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், விஷ்ணு ரெட்டி டெல்லி பிரதிநிதியாக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவரு ஒருவர் அதுல அட்டன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல டெல்லி பிரதிநிதி அப்பாயிண்ட் பண்ணதுன்னா அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பத்தி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்லி வைங்க. இந்த காவேரி பிரச்சனை பத்தி ஒரு இது பண்றாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் இவர் போக வேண்டியதில்லை. அதாவதுங்க இவங்க டெல்லி பிரதிநிதி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேபினெட்ல இந்த முடிவு எடுத்திருக்கோம், அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நீங்க வந்து போய் இந்தியாவில் யாரை பார்க்கணுமோ அவரை போய் பாருங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இவங்க அங்க போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டியதில்லை, அது தேவை கிடையாது. இன்னொருவர் ஜான் ஆரோக்கியசாமி. ஆமா, ஜான் ஆரோக்கியசாமியும் அட்வைசரா
அவரு செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி அல்லது அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அந்த மாதிரி ஒரு செக்ரட்டரியாக போட்டு வச்சிருக்கிறாங்க. அவருக்கு சிஎம் கேபினுக்கு பக்கத்திலேயே 2 அறைகளை அவர்களுக்கு அவங்க 2 பேருக்கும் ஒதுக்கி கொடுத்தார்கள் அப்படின்னு ஏற்கனவே ஒரு சர்ச்சை ஓடியது. அது அது பிரச்சனை இல்ல. அவருடைய பொலிட்டிக்கல் செக்ரட்டரிஸ் அவர் உடனடியாக செக்ரட்டரிங்கிறது பார்க்கிறார். பொலிட்டிக்கல் செக்ரட்டரின்னு அவங்க அப்பாயிண்ட் பண்ண முடியும். இவருக்கு சிஎம்முக்கு ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கல் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ண முடியும். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இவங்க வந்து பிரைவேட் செக்ரட்டரி உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர், பிரின்சிபல் செக்ரட்டரி உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து துறைக்கும் இவர் முதல் மந்திரிக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவார். அவருடைய ஃபங்க்ஷன் வந்து. இந்த பொலிட்டிக்கல் செக்ரட்டரிங்கிறவங்க வந்து அமைச்சர் அல்லாத கட்சிக்காரர்கள் இருக்காங்க, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அல்லது பாராட்டுறாங்க, இவங்களையெல்லாம் வந்து நெறிப்படுத்துறது, இவற்றை வந்து சிஎம்கிட்ட போகிறது நெறிப்படுத்துறதுக்கு பொலிட்டிக்கல் செக்ரட்டரி. இதில் கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து பொலிட்டிக்கல் செக்ரட்டரி போட்டிருக்காங்க. அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் செக்ரட்டரி கேபினட் மீட்டிங் அட்டன் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் செக்ரட்டரி ஜோதி வாசு எந்த கேபினட் மீட்டிங் அட்டன் பண்ணுது? அந்த மாதிரி தனி நபர்களுடைய அதிகார முறைகேடுகள் அப்படிங்கிறது தொடர்பாகவும் இன்னைக்கு ஆளுநர்கிட்ட வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்கறது ரைட்டான்னு அடுத்த கேள்வி வரும். அதுல காலையிலேயே பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நயினார் நாகேந்திரனும் நாராயணனும் போய் அந்த மனுவை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து வரிசையாக 2-3 விஷயத்தை குறிப்பிட்டதாக செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க. அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் குழந்தைகளிடம் ஒரு அரசு பள்ளியில போய் குழந்தைகளிடம் நடந்து கொண்ட முறை மேல தப்பு, அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த குதிரை பேரம் தொடர்பான விஷயங்களையும் வலியுறுத்துறாங்க. இப்படி அவங்க லிஸ்ட்ல வரிசையா வல்லுறவு, கொலைகள், போதை வழக்குகள், அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு ஒரு சார்ஜை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குதிரை பேரம் தொடர்பான விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க. நீங்க வெள்ளை அறிக்கையில உங்களுக்கு எல்லாம் ஆர்வம் இருக்குது இல்ல, நீங்க இந்த உங்க கட்சிக்காரங்க என்னென்ன குற்றங்கள்லாம் செய்யறாங்கிறத பற்றி ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல நயினார் நாகேந்திரன் கேட்டாரு. அது கருப்பு அறிக்கை ஆகியோடும் பயப்படலாம், அதனால கொடுக்காம. ஆமா, அது வெள்ளை அறிக்கை எப்படி இருக்கும்? மாலையில இந்த திமுக அதிமுக அவங்க 2 தரப்பும் போய் இந்த குதிரை பேரம் தொடர்பான புகார்களை முன் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளும் கடுமையாகத்தான் இருக்குது. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு தவேகாவுக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஓஎஸ் மணியன் அதிமுக இருந்து விஜயபாஸ்கர் அமைச்சர் பதவி வாங்கி தரேன், எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லி ஓஎஸ் மணியனை அவர் கூப்பிட்டதாக இன்னொரு செய்தி. மதிமுக எம்எல்ஏக்களை விஜயே சொன்னாருன்னு வைகோ சொல்லிட்டு திரும்ப வாபஸ் வாங்கிட்டாரு, அது ஒரு செய்தி. அதற்கு பிறகும் ஆஸ்டின், குமரி மாவட்டத்துல திமுக எம்எல்ஏ ஆஸ்டினையும் அமைச்சர் பதவி தருகிறோம், ராஜினாமா செய்துட்டு திரும்ப நிற்கலாம்னு கூப்பிட்டதாக செய்தியாளர் சந்திப்புல திமுக சார்பாக சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டையும் சொல்றாங்க. இப்ப புத்தி உள்ள எந்த ஒரு எம்எல்ஏவும் அமைச்சர் பதவி தர்றோம் வாங்கன்னு சொன்னா இப்ப போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? போக மாட்டாங்க. அசம்பிளியில வந்து மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல 15 விழுக்காடு அமைச்சர்களை வந்து போட்டுக்கலாம். இவங்க ஏற்கனவே போட்டாங்க 15 விழுக்காடு. அப்ப ஏற்கனவே உள்ளவங்களை வந்து ரிமூவ் பண்ண போறோம்னு சொல்ல போறாங்களா? ஆமா, அதை நம்ப போறாங்களா யாராவது? அதனால வந்து அதான் இவங்களுக்கே தெளிவில்லை. இன்னொன்னு, வைகோ பின்னாடி வந்து பின் வாங்கினார். ஆனா முதல்ல ரொம்ப தெளிவா சொன்னாரு. இவர் வந்து விஜய் வந்து என்கிட்ட சொன்னாரு, அந்த 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைங்க, நான் வந்து அவங்களை வந்து மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப தெளிவா சொன்னார். அதுக்கப்புறம் பேக் அடிக்கிறாங்க. இது அவங்க எல்லாருமே வந்து இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்றது, அடுத்த நாள் பேக் அடிக்கிறேன்னா சரி, அது மரியாதை இல்லாம போயிடுது. அவருடைய சீனியாரிட்டி எதுக்குமே மரியாதை இல்லாம போயிடுது அப்படி ஒரு சொல்லும் பொழுது. இப்ப குதிரை பேரம் சம்பந்தமா வழக்கு பண்ணணும், அப்ப சிஎம் மேலேயும் வழக்கு பண்ணும்ல. அவர் சொன்னது தானே வைகோ சொன்னாரு. ஆமா, அது இல்லாமலே கூட அந்த கொரோனா உத்தரவை மீறி வாக்கு தயாரான நபர்களை தனியாக போய் சந்தித்தார்ல சார், அதை ஒட்டியிலிருந்தே இந்த குற்றச்சாட்டு அவர் மேலேயே வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா கொரோனா உத்தரவை மீறி அவங்க வந்து வாக்கு போட்டிருக்கும் போது சட்டப்படி அவர்கள் பதவி இழக்க செய்யப்பட வேண்டும் அவைத்தலைவரால்.
அதையும் செய்யாம அவங்கள போய் இவரும் பார்த்து, அதுக்கப்புறம் இப்ப என்னாச்சுன்னா, அவங்களும் கடைசியில திரிசங்கு சொர்க்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவரு இத வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. தன்னுடைய வேண்டுகோள, எதிர்க்கட்சி தலைவர். அதனால வந்து இது பிரச்சனைய வந்து முடிச்சு வச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் கடிதம் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. கொறடா உத்தரவ மீறினோம்னா அவைத்தலைவரே அவங்கள வந்து பதவி விலக்க செய்ய வைக்க முடியும். அது ஏன் செய்யலங்கிற கேள்வி வரத்தான் செய்யும். இதுல வந்து இந்த அவைத்தலைவர் வந்து நியூட்ரலா நடக்கிறாருன்னு கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. இவருடைய புகழ் பாடிட்டு இருக்காரு. முதல்வருடைய புகழ் பாடிட்டு இருக்காரு. அது அவைத்தலைவருடைய வேலை கிடையாது. அதுக்கப்புறம் சார் வேறு தனியான பிரச்சனைகளாக ஆளுநர் வந்து மக்களிடத்துல குறைகளை கேட்டிருக்கிறார். அதாவது நீங்க வாங்க லோக் பவனுக்கு வந்து உங்களுடைய குறைகளை எங்களிடம் புகார்களாக கொடுங்கள். நாங்கள் அரசோட சேர்ந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நானும் என்னால் முடிந்த பணிகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது எப்படி அது அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கா? அந்த மாதிரி ஒரு கால் எதுக்காக ஓபன் கால் ஏன் கொடுக்கிறாரு? அப்படி ஓப்பன் கால் குடுக்குற பொறுப்பு அவருக்கு கிடையாது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. அவர் அப்படி ஓப்பன் கால் குடுக்கக்கூடாது. ஆனா, கவர்னருக்கு வந்து சில பேர் டைரக்ட்டா மனு போடுவாங்க. மனு போட்டா, கவர்னர் அது மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. அரசுக்கு அதை சொல்லி இந்த மாரி ஒரு மனு வந்திருக்கு. இதன் மேல் தகுந்த நடவடிக்கை எடுங்கள். அப்படின்னு அரசுக்கு சொல்ல முடியும். ஆனா, இவரே புடிச்சு எல்லாத்தையும் வந்து வாங்க, வாங்க உங்க பெட்டிஷன்லாம் குடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. அப்ப இவங்க எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் பிஜேபி பிரதிநிதிகள், திமுக பிரதிநிதிகள், அதிமுக பிரதிநிதிகள் எல்லாம் போய் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்கல்ல சார், அதுவும் இது மாதிரி தானா? இல்ல அதுக்கு வேற ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா? இல்ல வேற சிக்னிபிகன்ஸ் எதனால இருக்குன்னா, அவங்க போறது வந்து தனிப்பட்ட நபரா போல. கட்சிகளா போறாங்க. இப்ப கவர்னர் வந்து ஒவ்வொரு மாசம் ஒரு அறிக்கை அனுப்புவாரு. இவங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு. அந்த முந்தின மாதத்துல என்னென்ன நடவடிக்கைகள்லாம் அரசின் நடவடிக்கைகள் என்னென்ன இருந்தது. அதுல அவருக்கு ஏதாவது டிஸ்பிளீஸ் இருந்தா அதையும் பத்தி எழுதுவாரு. இப்ப கவர்னருக்கு வந்து இந்த மாதிரி இந்த மனு ஏதாவது வந்ததுன்னா, இப்ப கவர்னருக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மனு கொடுத்தது அவர் தன்னுடைய ரிப்போர்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவாரு. மென்ஷன் பண்ணி அதுல உள்ள நியாய அநியாயங்களையும் அவர் வந்து சொல்லுவாரு. அவருடைய அனாலிசிஸே அவர் சொல்லுவாரு. சொல்லி குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்புவாரு. இதுதான் மரபு. அதனால இவங்க வந்து இதுல இருந்து நமக்கு நியாயம் கிடைக்கல முதலமைச்சர்கிட்ட இருந்து. முதலமைச்சர் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப கவர்னர் தான் இருக்காரு இன்னைக்கு. கான்ஸ்டிடியூஷனலி ஸ்பீக்கிங் கவர்னர் தான் இருக்காரு. அதனால கவர்னர்ட்ட வந்து குடுக்குறாங்க. கவர்னர் வந்து தன்னுடைய அரசியல் சட்டப்படி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நிறைவேற்றணும் அப்படின்னா, கவர்னர் அத வந்து தன்னுடைய ரிப்போர்ட்ல வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பும் பொழுது, இவைகளையும் குறித்து கொடுத்து, இவைகளை பற்றிய தன்னுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் கவர்னர் வந்து சொல்லணும். பிரசிடென்ட். உங்களுடைய கொள்கை தான் ஆளுநரே தேவையில்லைங்கிறது தானே. அப்புறம் ஆளுநர்கிட்ட நீங்க போய் மனு கொடுக்கலாமா அப்படின்னு கேள்விகள் கேட்கிறாங்க. இப்போ நீட் வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதனால நீட் பரீட்சைக்கு போகாதன்னு சொல்றாங்களா? பரீட்சைக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிடாதுன்னு சொல்றாங்களா? இருந்து தொலைக்கிற வரைக்கும் அந்த பரீட்சைக்கு நீ வந்து பயிற்சி எடுத்துக்கத்தான் செய்யணும். அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி தான் கவர்னர் பதவி தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா கவர்னர் பதவின்னு ஒண்ணு இன்னைக்கு இருக்கு. அதுக்குன்னு சொல்லி பொறுப்புகள் வந்து அரசியல் சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுற ஒருத்தர்கிட்ட போகத்தான் செய்யணும். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இதுல நான் எந்த கான்ட்ரடிக்ஷனும் பார்க்கல. கான்ட்ரடிக்ஷன் எதுவும் இல்ல. ஒரு அரசமைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கா? மாநில அரசு தவறாக போச்சுன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கா? அதாவது பாதுகாக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வேர்டு. பெரிய வார்த்தை. அரசியலமைப்பு சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு இருக்கு. கவர்னருக்கு இருக்கு. பார்க்க வேண்டிய பொறுப்பு. அப்போ அந்த இடங்கள்ல இவங்க செய்யக்கூடிய தவறுகளை ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறது. ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன், ஆஸ் ஆஃப் நவ் ஆளுநர் பதவி இருக்கக்கூடிய சூழல்ல அங்க போய் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கணும். ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். குட்கா வழக்கு 12 செய்யலாம். இவங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு வந்து அவர் சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இல்ல கவர்னர் வந்துங்க இதுல 2 விஷயம் செய்யலாம். முதலமைச்சருக்கே வந்து இந்த மாதிரி வந்து கேபினட் மீட்டிங்ல 2 பேர் பங்கேற்கிறாங்கன்னு சொல்றாங்களே, எந்த அடிப்படையில அப்படின்னு சொல்லி கவர்னரே வந்து கேள்வி கேட்கலாம். முதலமைச்சருக்கே கேட்கலாம். அவர் எந்நேரம் பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டு இருக்கணும் இல்ல. ஏன்னா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படித்தான் தெரியுது. சார் நீங்க கேபினட் மீட்டிங்ல வந்து மினிஸ்டர்ஸ் தான் இருக்கணும். மினிஸ்டர்ஸும் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் தான் இருக்கணும். மற்றவங்க இருக்கக்கூடாது. அப்ப மற்றவங்க அப்படி இருந்தாங்கன்னா
அதுக்கு உடனடியாக வந்து இவர் நேரடியாகவே கேட்கலாம். நீங்க எந்த சட்டத்திட்டத்தின்படி அவங்கள வந்து நீங்க கேபினட் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். விஜய்ட்ட வந்து நான் ரொம்ப ஒரு ஒரிசம் டெண்டன்சி ஒன்று பார்க்குறேன். தன்னுடைய ஜோசியரை வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்கறது, அப்புறம் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. இப்போ இது மாதிரி வந்து இவங்களை வந்து கேபினட் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாரு. இதுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவர் முதல்ல வந்து இதுல எல்லாம் இந்த புரோட்டோகால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகாரிகள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படித்தான் இல்ல சிக்கல் ஒண்ணு அதுக்கு பின்னாடி ஒண்ணா இவரே உருவாக்கிடுவார். அதுக்கு என்ன சார் காரணமாக இருக்க முடியும்? அவருடைய பணிகள்ல செய்ய முடியுங்கிற நம்பிக்கை குறைவாக இருக்குதா? அல்லது அவருக்கு நம்பிக்கை இருக்கிற ஆட்களை மட்டும்தான் கூட வச்சுக்க முடியுங்கிற ஒரு நிலையில இருக்கிறாரா? அவங்கள தவிர வேற யாரையுமே நம்ப இல்லைங்க, முடியாத ஒரு அப்படி நிலையில இருக்கிறாரா? இல்ல இருக்கலாம். அப்படி இருக்கலாம். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே அந்த சிக்கல் இருக்கு. சிக்கல். அதனால இந்த வாரிசு அரசியல் வர்றதுக்கு காரணமே அதுதான். சுத்தி உள்ளவங்கள நம்ப முடியல. நம்மள பயன்படுத்தி வளர்ந்துட்டு கடைசியில் நம்மளையே கழுத்தறுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் வாரிசு அரசியல் வருது. ஆனா, இப்ப இவர் வந்து இவர் எடுத்து முலாயம் சிங் யாதவ் இருக்கும். அகிலேஷ் யாதவ் வந்து என் புள்ள அதனால கேபினட் மீட்டிங்ல உட்காருவேன்னு சொன்னாரா? இல்லையே. அவர் எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ண வச்சாரு. அதே மாதிரி தான் எல்லாருமே. இவங்க வந்து கலைஞர் வந்து ஸ்டாலினை கொண்டு வந்துட்டாருனாங்க. ஏறக்குறைய 50 வருஷம் அவரை புடம் போட்டு வளர்த்தாரு. நெருப்புல போய் நுழைஞ்சிட்டு வர்ற மாதிரி இவருக்கு வந்து ஒவ்வொரு மேயரா இருக்கும்பொழுது அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்காணிச்சாரு. மினிஸ்டரா இருக்கும்போது எப்படி பண்றாருன்னு பார்த்தாரு. டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது எப்படி பண்றாருன்னு சொல்லி பார்த்தாரு. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு வந்து ஹி வாஸ் புட் அண்டர் ஆல் தட் ஸ்ட்ரெயின். இப்ப இவருக்கு வந்து நம்பிக்கையானவங்கன்னா அப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டு அரசுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையை மீறாம நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. இப்ப இவரு கட்சியில வந்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டாருன்னா அது கட்சியுடைய பிரச்சனை. நம்முடைய பிரச்சனை கிடையாது. ஆனா அரசுல வந்து இவர் செய்யும்போது அது நம்ம எல்லோருடைய பிரச்சனையும் ஆகுது. நம்ம கேட்கத்தான் செய்வோம். அது அவருக்கு வந்து தெரியணும். அவருக்கு இவங்க தான் நம்பிக்கையுள்ளவங்களா இருக்காங்கன்னா, சரி அது வாழ்க்கையில சகஜம்தான். சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. இப்ப கிருஷ்ணமேனன் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவரா நேருவுக்கு இருந்தாரு. பல பேருக்கு கிருஷ்ணமேனன் பிடிக்காது. ஆனா நேரு அவரை நம்பினாரு. ஆனா அவரை டிஃபென்ஸ் மினிஸ்டரா கொண்டு வந்திருந்தாரு. லால் பகதூர் சாஸ்திரி வந்து நேர்மையான, திறமையான ஒரு அரசியல்வாதின்னு நேரு நினைச்சாரு. மினிஸ்டர் வித்வுட் போர்ட்ஃபோலியோன்னு அவர் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரயில்வே மினிஸ்டரா வந்தது. அப்ப அது மாதிரி கொண்டு வரலாம். நீங்க வந்து ஒரு பொறுப்பு கொடுங்க. அரசு பொறுப்பு ஒண்ணு கொடுங்க. அந்த அரசு பொறுப்பின்படி அவருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் அவரை ஈடுபடுத்துங்க. இப்ப லால் பகதூர் சாஸ்திரி எந்த கேபினெட் மீட்டிங்குமே அட்டெண்ட் பண்ணதில்ல. ஹி வாஸ் a மினிஸ்டர் வித்வுட் போர்ட்ஃபோலியோ. ஆனா அமைச்சரவை கூட்டத்துல கலந்துக்கலாம் அவர் வந்து. அப்ப அந்த அமைச்சரவை கூட்டத்துல அவர் கலந்துக்கிடும் போது கலந்து அதாவதுங்க கொண்டது ஒரு இல்லைன்னு கேபினெட் சொன்னீங்களே மீட்டிங்ல சார். இல்ல கேபினெட் கேபினெட் மீட்டிங்ல மீட்டிங்கிறது எந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுதுங்கிற அடிப்படையில் ஆ, ஆ. இல்ல அவரும் ஹி வாஸ் a மினிஸ்டர். அதனால அவர் அமைச்சரவை கூட்டத்தில் தாராளமா கலந்துக்கலாம். ஆனால் இந்த விஷயங்களுக்காக ஒரு அமைச்சரவை கூட்டம் அஜெண்டா போடுவாங்கல்ல, அந்த அஜெண்டா இருக்கும் பொழுது லால் பகதூர் சாஸ்திரி போக மாட்டார். ஏன்னா அவருக்கு போர்ட்ஃபோலியோ கிடையாது. இது ரொம்ப நுட்பமான விஷயம். ஆனா இதுல ரொம்ப தெளிவு இருக்கணும். திரு பட் விஜய் அவர்களுக்கு அந்த தெளிவு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கேபினெட் கமிட்டி ஆன் சர்டன் திங்ஸ்னு இருக்கிறது தவிர கேபினெட் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக எல்லா மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டா அதுல இவர் கலந்து கொள்ள மாட்டாரு. மற்ற துறை அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்களா? இல்லைங்க. அதாவதுங்க 2 இருக்கு. தன்னுடைய கேபினெட் மீட்டிங் அதாவது அமைச்சரவை கூட்டம்னு சொல்றதுலயே வந்து குழப்பம் இல்லாம நம்ம பார்க்கணும். அரசு ஃபங்க்ஷனுக்காக கேபினெட் மீட்டிங் கூட்டப்படுதுல்ல. அதாவது இன்னைக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபா நம்ம இதுக்காக வேண்டிய டியூப்வெல்லுக்காக கொடுக்குறோம். இதை வந்து எப்படி வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணும், எப்படி பங்கு பிரிக்கணும், இதெல்லாம் பேசும்போது நீர்வளத்துறை அமைச்சரும் செயலாளரும் இவர் கேபினெட் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் முதலமைச்சரும் அங்க இருப்பாங்க. முதலமைச்சருடைய தனிச்செயலர் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி வந்து சில சமயம் போவார். பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போவார். ஹி இஸ் என்டைட்டில்டு ஃபார் இட். ஆனால் இதை தவிர சில சமயங்கள்ல வந்து பொதுவா அமைச்சரவை கூட்டத்தை அஜெண்டாவே இல்லாம அமைச்சரவை கூட்டத்தை அவர் கூட்டுவார். எதுக்கு? அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை தன்னுடைய சகாக்கள் அத்தனை பேர் கூட டிஸ்கஸ் பண்ண போறாரு அவர். அந்த மாதிரி கூட்டத்தில் லால் பகதூர் சாஸ்திரி வந்து போக முடியும். ஆனா துறை சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா அஜெண்டா இருக்கும் பொழுது அங்க லால் பகதூர் சாஸ்திரி போக முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இன்னைக்கு இவங்களுக்கு வந்து முதல்ல என்ன பொறுப்பு இருக்கு? பொலிட்டிக்கல் அட்வைசர்னு கொடுத்துருக்காரு. பொலிட்டிக்கல் அட்வைசருக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? அந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் அவர் வந்து பண்ணணும். அதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது. இப்ப கேபினெட் மீட்டிங் போறதுங்கிறது பியாண்ட் தேட் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இதெல்லாம் வந்து விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து முதலமைச்சருக்கும் அரசுக்கும் இருக்கிறது.
இந்த 3 பேரு பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே தவிரவும் பல பிரச்சனைகள்ல சிபிஐ, சிபிஎம் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஎம்கே, அமமுக அவங்களும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் செய்திகளை பார்க்கும்போது பல திசைகள்ல இருந்து இவங்களை எல்லாரும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது அது எப்படி, அது அப்படித்தான் இருக்குமா? சரி, இப்ப பிஜேபி அதே மாதிரி தாங்க பல விஷயங்கள்ல வந்து கட்சிகள் கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க நார்ம்ஸ மீறி செயல்படுறாங்கன்னு. பிஜேபி அத பத்தி கவலைப்படுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பத்தி பொதுமக்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இதே தான் நான் தமிழ்நாட்டிலயும் சொல்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி பொதுமக்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதனால இவர் தொடர்ந்து இது மாதிரி செஞ்சாருன்னா, அதுல அதிசயப்பட வேண்டியது ஒண்ணும் இல்ல. ஆனா, இது வந்து மரபு மீறின செயல்ங்கிறது வந்து இன்னொரு விஷயம் இதுல இருக்கு. கேபினெட்ல வந்து இப்ப கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியால மீட்டிங் நடக்கும்போது, இந்த கேபினெட் அஜெண்டா நோட் குடுப்பாங்கல்ல. அஜெண்டா நோட் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுவாங்க. என்னென்ன அஜெண்டாலாம் டிஸ்கஸ் பண்ணப்படுதுன்னு. அப்ப 52 காப்பி எடுத்தாங்கன்னா, அந்த 52 காப்பிக்கும் நம்பர் உண்டு. அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு நம்பர் 1, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு நம்பர் 2 செகண்ட் காப்பி. அதாவது ஆஃபீஸில் பிரின்சிபல் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டருக்கு போகும். அதே மாதிரி கேபினெட் செக்ரட்டரிக்கு நம்பர் 2, பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு நம்பர் 3. இது மாதிரி வரிசையா போய் 52 காப்பி வரும். இந்த 52 காப்பியும் அந்த கேபினெட் கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க அந்த பேப்பரை. நாங்க எங்களுடைய ஃபைல் அந்த பேப்பரை வச்சிருக்க முடியாது. ஏன்னா தே ஆர் கான்ஃபிடென்ஷியல் இன் நேச்சர். நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண எங்ககிட்டயே வந்து அந்த காப்பி இருக்கக்கூடாது. அஜெண்டா காப்பி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுல கேபினெட் சம்மந்தப்படாத ஒருத்தர் வந்து அங்க போய் உட்கார்ந்து இருந்தாருன்னா, இது வந்து அந்த கேபினெட்டுக்குன்னு சொல்லிட்டு ரகசிய பிரமாணம்னு சொல்றாங்கல்ல, அதை மீறின செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொள்ளப்படும். ஓகே சார். அதுதான் இங்க உள்ள நிகழ்ச்சி நிறைவு செய்யணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு சந்தேகம் வருது. பிஜேபி செய்யறத பற்றி மக்களுக்கு கவலை கிடையாது, அதனால அவங்க அதை கண்டுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. பிற மாநிலங்கள்ல பிஜேபி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது உண்மைதான். ஆனா தமிழ்நாட்டுல பிஜேபியை தொடர்ந்து 2014, 19, 24 எல்லா 3 தேர்தல்கள்லயும் மக்களவை தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணிருக்குது தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அதையெல்லாம் அத்துமீறல்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள்னு பொருள் வருது இல்ல? அது மாநில அரசுக்கு பொருந்தாதா? இல்ல, பிஜேபி வந்து இவங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறது வந்து நீங்க சொல்ற அந்த காரியங்களுக்காக இல்ல. அதாவது இந்த மாதிரி நாம்ஸ்ல இருந்து வெளியில போறாங்கிற கோபத்தினால இல்ல. பிஜேபி இஸ் ஆன்டி தமிழ்நாடு அப்படின்னு ஃபீல் பண்றதுனாலதான் அவங்க பிஜேபியை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான். சரி சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம் சார். கண்டிப்பா, வணக்கம்.